பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 18வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்றான். என் அன்புக்குரியவர்களே, இக்காலத்து பாடுகள் எல்லாம் இனி வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு, வரப்போகிற மகிமைக்கு, வரப்போகிற நன்மைக்கு இவைகள் ஒப்பானவைகள் அல்ல. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தையும் பாடுகளின் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகலாம். வறுமையில ஒருவேளை நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வேதனையான சூழ்நிலைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற மனிதர்களை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல 4வது அதிகாரம் 16 வசனத்துல 16, 17, 18 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறார். ஒருவேளை வெளிப்படையான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், வெளிப்பிரகாரமாக நமக்கு சில உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சோர்வடைய பண்ணினாலும், உள்ளான மனிதனுக்குள் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் நிச்சயம் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல பெருகும் பொழுது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகும். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என் ஆண்டவருடைய அன்பும், என் ஆண்டவருடைய வல்லமையும், என் ஆண்டவருடைய இரக்கமும் நித்தியமானவைகள். இவைகள் உங்களுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாள் ஒன்று வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருங்க. ஆண்டவர் குறித்த நாளிலே உங்களுக்கான நன்மையை ஆண்டவர் கொடுப்பார். சீக்கிரத்துல இயேசு வரப்போகிறார், நம்மை அழைத்து செல்ல போகிறார். பூமியில வாழ்கிற நாட்களிலும் இந்த உபத்திரவத்திலேயே உங்களுடைய நாட்கள் ஓடிவிடும் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகள் எல்லாம் வரப்போகிற நன்மைக்கு, வரப்போகிற அந்த பரம ராஜ்யத்திற்கு, வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு இவைகள் எல்லாம் ஒப்பானதல்ல. இது எல்லா உபத்திரவங்களும் வேதனைகளும் தற்காலிகமானது. யோபுடைய வாழ்க்கையில அது தற்காலிகமாகத்தான் அந்த உபத்திரவங்களும் வேதனைகள் இருந்தது. ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவனை ஆசீர்வதித்தது போல உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் வாசித்த இந்த வசனத்தை போல இக்காலத்து பாடுகள் எல்லாம், யோபுடைய வாழ்க்கையில சில நாட்கள் பாடுகள், இழப்புகள், கண்ணீர், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள் நிறைந்திருந்தது. ஆனால் நாள் ஒன்று வந்த பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்த நாட்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதுபோல உடைய பிள்ளைகள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகளின் மத்தியில ஆண்டவரை மாத்திரம் விட்டு விடாதபடி, ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு கர்த்தரை பற்றி கொண்டு சாட்சியாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு இவர்கள் ஒவ்வொருவரும் வாழ கிருபைதாரும். இந்த பாடுகள் எல்லாம் மாற்றும். இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழட்டும். உடைய ராஜ்யத்தில் உடைய பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென்.